இன்றைக்கி காலையிலேயே மாவாட்டுறது தான் ஃபஸ்ட்டு வேலையாக இருந்தது. இட்லி மாவோட மெஷர்மெண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 1 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், இந்த 2யும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க. 4 கப்பு இட்லி அரிசி, அதையும் தனியாக தான் வாஷ் பண்ணி ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு டைமிங் சம்டைம்ஸ் நான் 4 மணி நேரம் ஊற வைப்பேன். நிறைய நாட்கள்லாம் முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுருவேன். இன்றைக்கெல்லாம் முன்னாடி நாள் நைட்டே தான் ஊற வச்சுட்டேன். இப்போ உளுந்தெல்லாம் அரைக்கிறோம் இல்லையா, அப்போ அதுக்கு எவ்வளோ உளுந்து போடுறோமோ அந்தளவுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவோம் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அந்தளவு தண்ணியை நான் ஒரு கிளாஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். அந்த ஐஸ் க்யூப் போட்டு தான் மாவே அரைப்பேன். நம்ம ஐஸ் க்யூப் போட்டு மாவாட்டினோம் அப்படின்னா உளுந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும், நிறைய குவான்டிட்டியுமே கிடைக்கும். உளுந்து அரைக்கிறது கரெக்டாக 40 நிமிஷம். இடையிலலாம் செக் பண்ண மாட்டேன். ஐஸ் க்யூப் போட்டு விட்டோம் அப்படின்னா 40 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா போதும். அன்றைக்கி பிரதோஷம், நான் ஃபாஸ்டிங். ஸோ மாவெல்லாம் ஆட்டிட்டு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டு தான் லஞ்செல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சிம்பிள் லஞ்ச் தான், தால் அண்ட் ரைஸ். நான் எல்லோரும் சாப்பிட முன்னாடி எனக்கு மட்டும் தால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நைட்டு டின்னர் பெரிய பாப்பா தான் பண்ண போகிறோம், அவங்க 3 பேருக்கும். எனக்கு என்னமோ சப்பாத்தியும் தாலும் தான் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. சப்பாத்தி கொஞ்சம் லேட்டாக போடணும். நாளைக்கு பார்க்கலாம். பை.